Hi friends, welcome to Selviyum Samayalum. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக டக்குன்னு தோசை சுட போகிறோம். இது கீரையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி புதினா 2 ஈக்குவலாக எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி ஒரு கப் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்க போகிறீங்களோ அதே கப்பில் 2 கப்பு மாவுன்னா 1 கப்பு கொத்தமல்லி புதினா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பூண்டு பல், 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இப்போ 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் லெமன் சாறு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எந்த கப்பில் கொத்தமல்லி புதினா எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு மாவு எடுத்து இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச இட்லி மாவு தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தோசை ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை 1 கரண்டி எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். திரும்ப மூடி வேக வைக்கலாம். 2 சைடும் வேகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடுறேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு தோசையும் சுட்டுக்கிறேன். இதையும் எடுத்துடுறேன். புதினா கொத்தமல்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம ஏதோ ஒன்றில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.